தமிழ் திரையுலகின் முன்னணி நடிகரான தனுஷ் மற்றும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் மகளும் இயக்குனருமான ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் கடந்த 2022ஆம் ஆண்டில் தங்கள் விவகாரத்தை அறிவித்தனர். இந்த முடிவு அவர்கள் இருவரின் வாழ்க்கையிலும் புதிய பாதையை தொடங்கியிருந்தாலும் இருவருக்கும் மகன்கள் மீது இருந்த அன்பு ஒருபோதும் மாறவில்லை என்பதனை பலமுறை நிரூபித்துள்ளனர். தங்கள் மூத்த மகனான யாத்ராவின் பட்டமளிப்பு விழாவில் இருவரும் ஒரே மேடையில் ஒரே புகைப்படத்தில் சேர்ந்திருப்பது இணையத்தில் வைரலாகி உள்ளது. தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யாவின் மூத்த மகன் யாத்ரா சென்னையில் உள்ள அமெரிக்கன் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் தனது பள்ளி படிப்பை வெற்றிகரமாக முடித்துள்ளார். இதற்கான கிராஜுவேஷன் செரிமனி அண்மையில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவிற்காக தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா இருவரும் ஒரே இடத்தில் கலந்து கொண்டனர். விழாவின் போது தங்களது மகனை இருவரும் சேர்ந்து கட்டி அணைக்கும் புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் பெருமளவில் வைரலாகி வருகின்றது. இதனை அடுத்து இன்று தனுஷ் ரஜினிகாந்தை சந்தித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் அவரிடம் மன்னிப்பு கேட்டுள்ளார். மீண்டும் தனுஷ் ஐஸ்வர்யா இருவரும் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதற்காக தான் தனுஷ் ரஜினி சாரை சந்தித்துள்ளாராம். கூடிய விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும். ரஜினி சார் ஜெயிலர் 2 படத்தில் நடிக்கிறார். மேலும் நெல்சன் திலீப்குமார் இயக்குனராக இருக்கிறார். நாகார்ஜுனா ஜெயிலர் 2 படத்தில் ரஜினி சாருடன் இணைந்து நடிக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. அவர் வில்லனாக நடிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. கூலி படத்தில் ரஜினி சாருடன் நாகார்ஜுனா நடித்தது குறிப்பிடத்தக்கது. ரஜினி சார் மற்றும் நெல்சன் கூட்டணி மீண்டும் இணைந்த ஜெயிலர் 2 படத்தில் நாகார்ஜுனா ஒரு முக்கிய வேடத்தில் நடிக்கலாம். படக்குழு நாகார்ஜுனாவோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவர் சம்மதம் தெரிவிக்கும் பட்சத்தில் ஜெயிலர் 2ல் அவர் இணைவார் என்றும் கூறப்படுகிறது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட ஜெயிலர் 2 படத்தின் படப்பிடிப்பு இந்த ஆண்டு இறுதிக்குள் முடிவடையக்கூடும் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் ரஜினிகாந்த் சார் சமீபத்தில் ரசிகர்களுக்கு ஒரு புதுப்பிப்பை வழங்கினார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேல ரஜினி சார் பற்றிய தகவல்களுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.